ஹாய் மக்களே, உங்கள் எல்லாருக்கும் எனக்கு மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, ஹனுமானோடைய உடலில் ஏன் இவ்வளோ குங்குமம் இருக்குது ஹனுமான் உடலில். ஏன்னா ஒரு தடவை சீதையம்மா அவங்க வீட்டில் இருந்து ராமரை பார்க்கறதுக்காக ராஜ்யம் போகிறாங்க. ராமராஜ்யம் அந்த அரசவைக்கு போகிறாங்க. அப்போ ஹனுமான் வீட்டுக்கு வராரு. சீதையம்மா கிளம்பும்போது குங்குமம் வைக்கிறாங்க. அப்போ ஏன் தாயே இந்த மாதிரி தினமும் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க, நானும் பார்க்குறேன் தினமும் குங்குமம் வைக்கிறீங்க. அவங்க சொல்கிறாங்க, ராமர் நீண்ட ஆயுளோட வாழணும், அதுக்காக தான் நான் குங்குமம் வைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். அப்புறம் இவங்களும் ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. ராமரும் அரசவைக்கு வந்துட்டார். இவங்களும் வந்துட்டாங்க. ஆனால் ஹனுமானை காணும். எல்லாரும் தேடுறாங்க, எங்கே ஹனுமான், எங்கே ஹனுமான், எங்கே ஹனுமான்னு. அப்புறம் காணும். எல்லாரும் தேடி தேடி காணும். ராமர் கேட்குறாரு, எங்கே ஹனுமான் காணும், இவ்வளோ நேரம் ஆச்சு காணும்னு தேடும்போது திடீர்னு ஹனுமான் உடம்பு ஃபுல்லாக குங்குமத்தை பூசிக்கிட்டு இறங்குறாரு. அப்போ ராமர் கேட்குறாரு, என்ன ஹனுமான், என்ன விளையாட்டு இதெல்லாம், ஏன் பிள்ளார் செய்கிறேன்னு. அப்போ சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ராமர் எப்படி கூப்பிடுவார், அவர் ஐயான்னு கூப்பிடுவாரா எப்படின்னு தெரில, எப்படியோ மரியாதையை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சீதையம்மா சொன்னாங்க, அவங்க நெத்தியில் வைக்கிற அந்த பொட்டுக்காக அந்த பொட்டு ஏன் வைக்கிறாங்கன்னு கேட்டேன். நீங்கள் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு அவங்க அந்த பொட்டு வைக்கிறாங்க நெத்தியிலன்னு சொன்னாங்க. சின்ன பொட்டுக்கே நீங்கள் இத்தனை வருஷம் வாழ்வீங்கன்னா, அப்போ ஹனுமார் உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டா சீதை அம்மாவும் ராமரும் இவ்வளோ வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், அதுக்காகவே உடம்பு ஃபுல்லாக நான் பூசியிருக்கேன், அதுக்காக உடம்பு ஃபுல்லாக நான் பூசிட்டேன்னு சொன்னார். இதை கேட்ட ராமர் கண் கலக்கிட்டார். ஏன்னா எந்த நிமிஷமும் ராமரை பற்றி மட்டுமே நினைக்கிறது தான் ஹனுமானோட வேலை. ஸோ ராமர் மேலே இப்படி ஒரு அன்பு வச்சவர் ஹனுமான் தான். ஹனுமானை மீறி யாராலையும் இவ்வளோ அன்பு